அது பெரிய படம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக அந்த படத்துக்கு ஒரு விஷன் இருக்குது. சிறுத்தை சிவா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி நம்ம பார்க்கல. சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் அமையணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் கான்டென்ட் தான் என் மைண்டு தோணுது. இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் குடு போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு படம் ரொம்பலாம் பிடிக்குதுன்னா நான் பெருசாக ஒரு ட்ரெயிலர் பாட்டு அது இதெல்லாம் கேட்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டில் வீடியோ போட்டு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறோம், எவ்வளோ அவுட்டோர் பிராண்டிங் பண்ணுறோம், தியேட்டர் பிராண்டிங் என்ன பண்ணுறோம், சோ மெனி திங்ஸ் அசோசியேட்டட் டு இட். இப்படிலாம் சாக்ரிஃபைசிங் டெண்டன்சியோட எவன்டா இருப்பான், இப்படிலாம் எவன்டா வானத்தை போல மாதிரி அண்ணனுக்குன்னே வாழ்வான். Certain films, I would say I would actually appreciate the way Archana ma'am handled GOAT promotions. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு ஏன் கூட சினிமா பையன் அப்படின்னு எல்லாருமே செல்லமா அழைக்கிற அபிஷேக் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். டாக்கிங் அபவுட் கங்குவா, இப்போ அடுத்து எக்ஸ்பெக்டடா அந்த ஒரு படம் தான் இருக்குங்கும் போது நியர்லி 2.5 years அவரோட எதற்கும் புரிந்ததற்கும் ஒரு லாங் கேப். ஸோ 2.5 வருஷம் வரும்போது how do you expect கங்குவா? அது எந்த மாதிரி இருக்கு? நான் எக்ஸ்பெக்டே பண்ண ஏற்கனவே சொல்லிட்டேன். அவனுக்கு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டேன். படம் பார்க்கும்போது தான் என்ன உணர்வு ஏற்படுதோ மேபி ஒரு தாட் இருக்குல்ல, எந்த மாதிரி படம் இருக்கலாம். தாட் அதை தான் சொல்றேன்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸோடலாம் ஹெவியா போய் ஒரு படத்தை பார்க்காதன்றேன். ஓகே, வரட்டுமே, வரும்போது பார்ப்போமே. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், அது என்னவா இருக்கும், எப்படி என்ன பண்ணுவாங்க. அது பெரிய படம், பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க. ரொம்ப நாளா அந்த படத்துக்கு ஒரு விஷன் இருக்கு. சிறுத்தை சிவா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி நம்ம பார்க்கல. சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் அமையணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் கான்டென்ட் தான் என் மைண்டு தோணுது. பட் டு யூ திங்க் சிறுத்தை சிவா இஸ் பீயிங் லைக், என்ன சொல்றது, ஒரு அண்டர்டாகாவே ட்ரீட் பண்ணப்படுறான்னு எப்பயோ தோணியிருக்கா? மீன்ஸ் என்ன சொல்றது, அவரோட படங்கள் வரும்போது பெரிய அளவு வந்து மக்கள் கிட்ட சிறுத்தை சிவா படப்பா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஆஃப் விஸ்வாசம், ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட்ஸ் இன் த ஸ்டேட். He's given some blockbuster films. Siddha, one of my favorite fun films to watch. So adanaala he is a very respectable, actor friendly, producer friendly, such a delight to work. Quality taskmaster. So really looking forward to this. Okay. இது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லி பல நாள் உழைப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. உழைப்புக்கும் மக்களோட தீர்ப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்க்குற கண்டென்ட் நல்லா இருக்கா, அவ்வளோதான். பிகாஸ் அதே உழைப்பு மக்களும் போடுறாங்கப்பா. நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறோம்ல, மக்களும் உழைப்பு போடுறான். குடும்பத்தோட 4 பேரை கூப்பிட்டு போகிறான். வண்டி பெட்ரோல் டீசல் இருக்குது. கேன்டீன் போனால் 1000 ரூபா 1500 ரூபா ஆயிடுது. டிக்கெட் காசு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறான். திஸ் இஸ் ஃப்ரம் இஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி ஆன் அ மந்த்லி பேசிஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே கோடியாக சம்பாதிச்சு உச்சத்தில் இருக்காங்கன்னா பொதுமக்களோட உழைப்பு, பொதுமக்களோட பணம். ஆனால் ஆன் த கான்ட்ரரி, அவன் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களையும் மறந்துட்டு போய் உட்காந்து சந்தோஷமா சரிசமமா எல்லாரும் பக்கத்துல உட்காந்து என்ஜாய் பண்ற ஒரு இடம் கோயில் இல்லை, சினிமா. சூர்யா சார் கங்குவா வந்து ப்ரொமோட் பண்ற விதம் வந்து இட் ஆக்சுவலி விக்ரம் வந்து கமல் சார் பண்ண ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இப்ப என்னன்னா பாலகிருஷ்ணா அவருடைய ஷோக்கு போய் ப்ரொமோட் பண்றாரு, பிக் பாஸ் போறாரு, அங்க அவர் டான்ஸ் ஆடி அந்த படத்தை ப்ரொமோட் பண்றாரு, கேரளா போறாரு. ஸோ இட்ஸ் லைக் எ ஹியூஜ் ப்ரொமோஷனல் கிரியேட் பண்றாருல. ஒரு ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எந்த அளவு முக்கியம் நினைக்கிறீங்க? சூர்யா ப்ரொமோட், the way Chiyan promoted Pangalan also was fun to watch. Karthi sir and they went to ஒரு ஏதோ பெரிய காலேஜ் விஜயவாடால போனோம், காலேஜ் விசிட்ஸ், ஆல் ஆஃப் திஸ். இதெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகுதா? இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் குடு போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. Okay. There are 2 reasons why you promote a film. One is to position the film. The second is to create awareness that the film is getting released on this particular day at this given point of time. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே புதுசாக ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறது மிஸ்டர் கமல். He did the same with Vikram. He showed the way. So it's fun. But என்னன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ், for example Bloody Beggar, I thought it was promoted differently and people came into theaters expecting something else. But you can't help it as well because it's a Nelson produced film. So everybody would expect something like a Nelson film. So adanaala certain films, I would say I would actually appreciate the way Archana ma'am handled GOAT promotions. Okay. She kept it completely minimal, just one press meet, no audio launch, just I think
it kind of set the bar low for the majority of the audience, and then your expectations based பண்ண questions-லாம் வந்து அவங்களுக்கு கேட்டுறோம் ரொம்ப பரபரப்பு இல்லாம, because however the film is promoted, it doesn't influence me in a way. I want to get influenced by the content that I see. ஸோ அதனால எனக்கு ஒரு படம் ரொம்பலாம் பிடிக்குதுன்னா நான் பெருசாக அதோட ட்ரெய்லர் பாட்டு அது இதெல்லாம் கேட்க மாட்டேன், unless and until I'm doing a video about it. ஸோ அதனால they kind of underplayed it well in the favor, which acted in the favor of the film. So I think it is very important. ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறோம், எவ்வளோ அவுட்டோர் பிராண்டிங் பண்ணுறோம், which is தியேட்டர் பிராண்டிங் என்ன பண்ணுறோம், மெட்டா ஆட்ஸ் பண்ணுறோமா, இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் என்ன பண்ண போகிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட மீன் போட போறியா, ஆட்டோ பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்ட போறியா, இல்லை காலேஜ் விசிட்ஸ் பிளான் பண்ணுறியா, so many things associated to it. TV spots போடுறியா, ரேடியோல இன்டர்வியூஸ் தருவியா, இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்டர்வியூ தெரியா, இல்ல ரெகுலர் யூடியூப் சேனல்ஸோட இன்டர்வியூ தெரியா, so much involved. அதனால ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் அவ்வளோ இருக்குல்ல, உனக்கு அவ்வளோ ஏரியாஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பிளடி பேகர் வந்து ஏதோ மூஞ்சி உள்ளுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, தியேட்டர் பிராண்டிங். So I mean it's to do with how a film is positioned rather than promoted. நான் ஒரு படங்கள் பத்தி ஒரு சில விஷயம் பார்த்தேன். முன்னாடி யூஸ் டு கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். எக்ஸாம்பிள் சொல்ல உன்னை நினைத்து அந்த மாதிரி படங்கள்லாம் அது ஒரு ஜான்ராவே இருக்கு. இப்போ வந்தா கிரிஞ்சுன்னு சொல்றீங்களே, நீங்க தான் அவங்கள தான் கேட்கணும். சரி, இப்போ ஏன் இந்தியன் டு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். I'll give an explanation why. I'll bring you a similar analogy. ஏன் இந்தியன் டு ஒர்க் ஆகல? இந்தியன் டு பர்சனலாக பார்க்கும்போது எனக்கு ஒர்க் ஆகாத காரணம், ரொம்ப முன்னாடி இருந்த அதே விஷயத்த கிளிஷேஸா மறுபடியும் வந்த மாதிரி இருந்தது. அண்ட் அந்த ஏஜ் வந்து எனக்கு அது ஒட்டாத மாதிரி இருந்தது. எனக்குன்னு இல்லை, மீன்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோட கேட்கும்போது அது வந்து ஒர்க் ஆகலை. இந்த டயலாக் ஆல்ரெடி வந்த விஷயத்துலேருந்து திருப்பி வந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் ஆல்ரெடி பீன் யூஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு. எனக்கே தெரியுமா இந்தியன் டு ஒர்க் ஆகல? ஏன்னா நம்ம எல்லாரும் கரப்ஷனுக்கு பழக்கப்பட்டோம். இட் இஸ் நோ மோர் அ ஷாக் வேல்யூ. ஓகே, கரப்ஷன்ல ஷாக் வேல்யூவே இல்லை இப்போ வி ப்ராக்டிஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ். So what? Yes, India is corrupted. What do you mean? Oh yeah, politicians, yes. Cops, yes. Hey, civilians, பொது மக்கள் டாக்ஸ் கட்டுற நாங்களே திருட்டு போயிடுங்கடா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த உன்னை நினைத்துல வர மாதிரியோ நீ சொல்ற பல விக்ரமன் படங்கள் அதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில யாரும் எங்கேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் இப்படிலாம் சாக்ரிஃபைசிங் டெண்டன்சியோட எவன்டா இருப்பான், இப்படிலாம் எவன்டா வானத்தை போல மாதிரி அண்ணனுக்குன்னே வாழ்வான், அதெல்லாம் இப்போ இல்லை. ஓகே, சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பரிணாம வளர்ச்சி, நம்மளோட ஐக்யூ, நம்மளோட பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு. 2017 விவேகம், எவ்ரிபடி வாஸ் பேஷிங் சிறுத்தை சிவா. அந்த ஆனால் ஆக்சுவலி அது ஒரு சில இதற்கு அப்புறம் எனக்கு விவேகம் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் எகைன் ஹி ஒர்க் வித் அது ஒரு பிக்கஸ்ட் ஹிட்க்கு அப்புறம் அதுதான் ஏகே works with the personality, not with the talent. So yeah, that's how he is. That man is totally different. Higher level. And look at the redemption arc. அது ஓடல, விவேகம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓடல, விஎஃப்எக்ஸுக்கு டைம் கொடுத்துருந்துருக்கணும், அவசரமாக ரிலீஸ் பண்ணாங்க. ஹி கம்ஸ் பேக் அண்ட் கிவ்ஸ் த பிக்கெஸ்ட் தமிழ் ஃபில்ம். தமிழ்நாடுல வந்து அப்படி ஒரு மான்ஸ்டர் கிரேசி பேய் ஹிட் யாருமே பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு படம். ஆமா, கூட்டமா ஃபேமிலியா வந்து கடைசி சீன் கழுகிறது. விஸ்வாசம் வந்து 68 கோடி தமிழ்நாடு ஷேர், 64 to 68 crores easily. That time it's a biggest thing. இப்போ வரைக்கும் very big number. Marginally did little better than Peta in Tamil Nadu. Worldwide தலைவர் தான், பட் தமிழ்நாடுல விஸ்வாசம் did a little better than Peta apparently, quoted by few trade pundits. I think துணிவு வந்து 2 வருஷம் ஆக போகுது. விடாமுயற்சி எல்லாரும் சொல்றாங்க எந்த டேட் வரும் தெரியல. முதல்ல தீபாவளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பொங்கலுக்கு we don't know the date, but still அவரோட படம் வருதுன்னா that is a bangerல. அது எப்படி அவர் கிரியேட் பண்றாரு? AK is called the king of opening. His first 3 numbers in Tamil Nadu is as good as a Rajini film or a Vijay film. It's huge. Sometimes it even supersedes a Vijay film or a Rajini film. Vijay in the last 5 years did great numbers. So AK is AK, bro, at the end of the day. AK is more of a, I would say he's made bigger impact as a human being, as a personality off screen than on screen. He's full of class. And the way he carries that work, அவர் ஸ்கிரீன்ல வந்தா லைக் த வே செட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா வந்தா போதும் டைப். அண்ட் he owns his persona. It is அது என்ன சொல்றது, படத்தை படமா பார்க்குறாரு, அவ்வளோதான். மீதி நேரம் ஃபுல்லா he concentrates on living a life. To me, I think if somebody can do work life balance, I think AK is the Picasso of it.
கண்டிப்பா இந்த ஃபேன் பாய் டேரக்டர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். நவ் இட்ஸ் கமிங் லைக் ஆதிக் ரவிச்சந்தர் அண்ட் அஜித் குமார். ஒரு ஃபேன் பாய் டேரக்டர் ஒரு ஆக்டர் டேரக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? This all started with Mr. Karthik Subraj directing தலைவர் இன் பேட்டை. அதுதான் வே பேக்ல ஜிவிஎம் டைரக்டிங். வேட்டையாடி விளையாட நீ ஃபேன் பாய் சம்பவமா பார்க்க முடியாது, ஏன்னா இட் இஸ் அ ஜான்ரா பேஸ்ட் ஃபிலிம். யூ மைட் ஹவ் கிவன் ஹியர் அண்ட் தேர் ப்ராபப்ளி, பட் அது ஒரு ட்ரிபியூட் மேஷப் படம் கிடையாது. அதுல யூ வில் சி, இன்ஃபேக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் சார் அவர் டைரக்ட் பண்ணாம வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணி யூ வில் எண்ட் அப் சீயிங் ராகவன் அண்ட் நாட் கமல் ஹாசன். ஸோ அது ப்ராபப்ளி you pointed it the right way. Maybe that's another way of doing a fan boy sambhavam. We're doing full justice to how great Kamal is. So probably that. But appala the fan boy sambhavam terminology la kadayadu. Peta was pure perfect. You know, first half e vandu oru tribute to Thalaivar mari. Then obviously Lokesh working with Mr. Ulaganayagan. Adu oru sama யோசிச்சு பாருங்களேன், விக்ரம் அவரோட ஃபேன் பாய் சம்பவம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உலகநாயகன் பேசுகிற டைலாக் ஆரம்பிக்கலாங்களாம், அவ்வளோதான், வேற பேச்சே கிடையாதுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் யூஆர் ஏபிள் டு see லாட் ஆஃப் பீப்புள் கொலாப் வித் த ஃபேவரட் ஆக்டர் ஆஃப் தேர்ஸ். ஸோ குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இங்கே 2 பல்லெல்லாம் உடஞ்சிருக்காரு அஜித் விஜய் சண்டையிலலாம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி அஜித் சார் ஹஸ் ஆல்ரெடி டோல்ட் தட் நெக்ஸ்ட் படம் நான் தான். மார்க் ஆண்டனி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஆதிக் இஸ் ட்ரைங் டு ரீச் மிஸ்டர் அஜித் குமார். தலை ஃபோன் எடுக்கலவா இல்லை பேசலையா இல்லை பிஸியான்னு தெரியாது. 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கான், தலையை ரீச் பண்ணவே முடியல. ஹீ ஸ்டார்டட் பேனிக்கிங். ஐ ஹவ் நாட் டோல்ட் திஸ் எனிவேர். ஹீ ஸ்டார்டட் பேனிக்கிங் பயங்கரமா. தென் ஹீ கால்ஸ் பிஆர்ஓ சார் மூலமாலாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு தலைகிட்ட ஃபைனலி, சார் என்ன சார் மார்க் ஆண்டனி இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. இல்லைடா மார்க் ஆண்டனி ஒருவேளை ஓடலைன்னா நான் உனக்கு டேட் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் இப்போ உன் படம் ஓடிருச்சுல, நான் இன்னும் நிறைய பிகர் ஸ்டார்ஸ் would be wanting to work with youன்னு சொன்னாராம். என்ன மாதிரி what kind of a person he is? Look at him, no? He says, அதான் நல்லா ஓடிடுச்சுல, நீ இன்னும் பெட்டரான யாராவது ஒருத்தரோட ஒர்க் பண்ணுறா, why you need me? சார் என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? டேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்தாதான் படம்ட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் லைக், படம் தான் நல்லா ஓடிடுச்சு, நீங்க வேற ஏதாவது நல்ல பெட்டர் ஆக்டர் வச்சு. சார் நான் காமெடி பண்றீங்களா? பண்ணா தலையோட தான் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் how he is. I just want to ask one question and end this. கமல்ஹாசன் அவரை பத்தி பேசும்போது மட்டும் யூ கெட் வே மோர் எக்ஸைட்டட். அவரை பத்தி பேசும்போது கோட் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயமும் இல்லை. வாட் இஸ் ஹிஸ் இம்பாக்ட் ஆன் யூ? அவரோட இம்பாக்ட் என்ன? His impact on me as an individual, as a media personality, as a aspiring filmmaker, as a guy who does promotions for films, everything I do, I am trying to emulate the work ethic that he had, which is being sincere to it. Try and be new, try and be yourself. You like me, you dislike me, you can't ignore me. That's me. அது அந்த தாட்டே அவர்கிட்டேருந்து தானே வருது. அவர் பண்ணுறதை நீங்கள் புரியலன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் பண்ணினே தான் இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி ஐ வாண்ட் டு ஏஜ் வெல். இஃப் யூ கோ பேக் அண்ட் see my interviews probably which I did 5 years ago, 6 years ago, 7 years ago, ஏதாவது ஒரு விதத்தில் என்னோட பாடி ஆஃப் ஒர்க் பிரோஜனமாக இருக்கணும், என்னோட பாடி ஆஃப் ஒர்க் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணணும், என்னோட பாடி ஆஃப் ஒர்க் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.